வணக்கம் நிகிதா. அதாவது தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி நியமனத்தில் விதிமீறல் இருப்பதாக தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிதான் ஒரு வழக்கானது தொடுக்கப்பட்டிருந்தது. பீப்பிள்ஸ் வாட்ச் என்ற அமைப்பை சேர்ந்த ஹென்றி டிபேன் என்பவர்தான் அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டது ஏன் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தமிழக அரசுடைய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி என்ன கூறினார் என்றால், காவல்துறை டிஜிபி பதவிக்கு தன்னுடைய பெயரையும் பரிந்துரைக்க வேண்டும் என ஒரு காவல் அதிகாரி மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் முன்பு வழக்கு தொடுத்திருக்கின்றார். அதனால்தான் வழக்கமான டிஜிபியை நியமனம் செய்ய முடியாத நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டார் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய மனுக்களை உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே தள்ளுபடி செய்துவிட்டது என்று கூறி, அது மட்டுமல்லாமல் எனவே காவல்துறை டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசு அனுப்பியுள்ள பெயர் பட்டியலை UPSC விரைந்து பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிடுவதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. UPSC-இடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரையின் பேரில் தமிழக அரசு வழக்கமான டிஜிபி நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த மனுதாரர் ஹென்றி டிபேன் தரப்பில் டிஜிபியை நியமனம் செய்வது தொடர்பாக ஒரு கால வரம்பு எதுவும் இல்லாத சூழ்நிலையில் கால வரம்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் என்ன சொல்லியிருக்கின்றால், டிஜிபி நியமன விவகாரத்தில் UPSC-க்கு கால வரம்பை நிர்ணயம் செய்து உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதே வேளையில் டிஜிபி நியமனம் தொடர்பான பெயர் பட்டியலை இறுதி செய்து விரைந்து தமிழக அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று UPSC-க்கு உத்தரவிடுவதாக உச்சநீதிமன்றம் கூறி தற்பொழுது இந்த டிஜிபி தொடர்பாக UPSC விரைவாக அந்த தமிழக அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நிகிதா.